பார்க்கலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்தது. வடபழனி, கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், தியாகராய நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இரவில் பெய்த கனமழையால் இதமான சூழல் நிலவியது. கடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. நெல்லிக்குப்பம், ஆலப்பாக்கம், குள்ளஞ்சாவடி, குறிஞ்சிப்பாடி, வடலூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேளாங்கண்ணி, நாகூர், திருமருகல், சிக்கல், தேவூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்கியதால் பயணிகள் அவதியடைந்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் இடைவிடாமல் பெய்த மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. நன்னிலம், ஆண்டிப்பந்தல், சேந்தமங்கலம், கூத்தாநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கனமழை கொட்டி தீர்த்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மணல்மேடு, பட்டவர்த்தி, குத்தாலம், மல்லியம், தரங்கம்பாடி, பொறையார் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. தொடர் மழையால் சம்பா பயிர் சாகுபடி செய்த விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே விட்டுவிட்டு கனமழை பெய்தது. கொள்ளிடம், எடமணல், திருமுல்லைவாசல், படையார், கூடையார் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் இதமான சூழல் உருவானது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவையாறு, திருவிடைமருதூர், ஒரத்தநாடு, கும்பகோணம், பட்டுக்கோட்டை, பேராவூரணி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். புதுக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான அறந்தாங்கி, ஆலங்குடி, திருமயம், பொன்னமராவதி, கந்தர்வக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு வாரத்திற்கு மழை தொடரும் என தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் இன்று 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கணித்துள்ளது. அதன்படி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும், சிவகங்கை, விருதுநகர், தென்காசி, தேனி ஆகிய மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. அதேபோல மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தமட்டில் இன்று மிதமான மழை தொடரும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்று மீனவர்களுக்கு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வங்கக்கடலில் வரக்கூடிய 22ஆம் தேதி புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சனிக்கிழமையன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இது வடமேற்கு நோக்கி நகர்ந்து வருகிறது. நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடலில் வரக்கூடிய 22ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகலாம் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடிய பட்சத்தில் அது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அதற்கு அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெற வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் இன்று போராட்டம் அறிவிப்பு. அதீத பணி நெருக்கடி காரணமாக எஸ்ஐஆர் பணிகளை இன்று முதல் புறக்கணிக்கப் போவதாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் திருத்த பணி தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. இந்த பணியில் ஆசிரியர்கள், வருவாய்த்துறை ஊழியர்கள் உள்ளிட்டோர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் உரிய திட்டமிடல், பயிற்சிகள் அளிக்காமல் கூடுதல் பணிகளை சுமத்தி இருப்பதாலும், நிதி ஒதுக்கீடு வழங்காமல் அவசரகதியில் எஸ்ஐஆர் பணிகளை செய்ய நிர்பந்திப்பதாலும் தங்களுக்கு கடுமையான பணிச்சுமை ஏற்படுவதாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு குற்றஞ்சாட்டியுள்ளது. இதனால் இன்று முதல் எஸ்ஐஆர் தொடர்பான அனைத்து பணிகளையும் புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளது. இந்த போராட்டத்தில் அனைத்து கிராம உதவியாளர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், நில அளவர், ஆய்வாளர், வட்டாட்சியர் என அனைத்து நிலை வருவாய்த்துறை அலுவலர்களும் முழுமையாக ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளது.
எஸ்ஐஆர் பணிக்கு உரிய கால அவகாசம் வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த போராட்டம் நடைபெறும் என தெரிவித்துள்ளனர். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் வருவாய்த்துறையினர் ஈடுபடுத்தப்படுவதை கண்டித்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வருவாய்த்துறை கூட்டமைப்பின் சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் திரண்ட வருவாய்த்துறை ஊழியர்கள் போதிய கால அவகாசம் வழங்காமல் எஸ்ஐஆர் பணிகளை நடத்தக்கூடாது என முழக்கமிட்டனர். அதேபோல திருநெல்வேலி ஆட்சியர் அலுவலகம் முன் கூடிய வருவாய்த்துறை ஊழியர்கள் வேலைப்படுவால் தவிக்கும் அரசு ஊழியர்களை எஸ்ஐஆர் மூலம் மேலும் வாட்டி வதைப்பதாக குற்றம் சாட்டினர். அரசு ஊழியர்களை, வருவாய்த்துறை கூட்டமைப்பினுடைய ஊழியர்களை, தோழர்களை நேரடியாக 10 நாட்களுக்கு முடிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பெரிய நெருக்கடியை கொண்டு செல்வது ஏற்புடையதல்ல. திருப்பத்தூர் ஆட்சியர் அலுவலகம் முன் திரண்ட அரசு ஊழியர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக முழக்கம் எழுப்பினர். ராணிப்பேட்டையில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கூடிய வருவாய்த்துறை ஊழியர்கள் எஸ்ஐஆர் பணிகளுக்கு கூடுதல் அவகாசம் கோரி முழக்கம் எழுப்பினர். இது தவிர சேலம், ஈரோடு, மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களிலும் வருவாய்த்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவசர காலத்தில் அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம். ஒன்றுபட்ட எங்கள் முன்னே பணிக்கு வராமல் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கிடையாது என தலைமைச் செயலாளர் முருகானந்தம் எச்சரித்துள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். அரசின் பல்வேறு துறைகளில் 30% மேலாக காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தம் செய்ய ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு திட்டமிட்டுள்ளது. கருணை அடிப்படையில் பணி நியமனத்திற்கான உச்சவரம்பு 5% குறைக்கப்பட்டதை ரத்து செய்து மீண்டும் 25% வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ இன்று போராட்டம் நடத்தவும் உள்ளது. இந்த நிலையில் வேலை நிறுத்தம் செய்தால் சம்பளம் கிடையாது என்று தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இன்று தற்செயல் விடுப்பு எடுக்க அனுமதியில்லை என்றும் அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளிகளுக்கு அவர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக வருவாய்த்துறை ஊழியர்களும் அறிவித்திருந்த நிலையில் தமிழ்நாடு அரசு இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. சென்னை மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் வாக்காளர் உதவி மையங்கள் 8 நாட்களுக்கு செயல்படும் என்று மாவட்ட தேர்தல் அலுவலர் குமரகுருபரன் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. 16 தொகுதிகளிலும் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர்களுக்கு கணக்கீட்டு படிவங்களை வழங்கி நிரப்பப்பட்ட படிவங்களை பெற்று வருகின்றனர். வாக்காளர் படிவங்களை பூர்த்தி செய்வதில் வாக்காளர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் வகையில் வரும் 25ஆம் தேதி வரை உதவி மையங்கள் செயல்படும் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 947 வாக்குச்சாவடி மையங்களிலும் இந்த வாக்காளர் உதவி மையங்கள் செயல்பட உள்ளதாகவும், வாக்காளர் உதவி மையங்களில் சம்பந்தப்பட்ட பகுதி வாக்காளர்கள் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான வழிகாட்டுதல்களை பெறலாம் எனவும் சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. வன்முறை வழக்கில் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்து அந்நாட்டு குற்றவியல் தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இடஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாக வங்கதேசத்தில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. இதில் 1400க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர், ஏராளமானோர் படுகாயமடைந்தனர். இந்த வன்முறையை தொடர்ந்து பிரதமர் ஷேக் ஹசீனாவின் ஆட்சி கவிழ்ந்தது. அவர் அந்நாட்டில் இருந்து வெளியேறி இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார். வன்முறை தொடர்பான வழக்கை விசாரித்த அந்நாட்டு சர்வதேச தீர்ப்பாயம் ஷேக் ஹசீனா மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை இழைத்ததாக கூறி அவரை குற்றவாளி என தீர்ப்பளித்தது. போராட்டத்திற்கு ஷேக் ஹசீனா தூண்டிவிட்டதாகவும், வன்முறையில் ஏராளமானோர் கொல்லப்படுவதற்கான காரணமாக இருந்த ஒடுக்குமுறைக்கு அவர் உத்தரவிட்டதாகவும் தீர்ப்பாயம் சுட்டிக்காட்டியது. ஷேக் ஹசீனா ஆட்சியில் மனித உரிமை மீறல்கள் நடந்ததாக கூறிய தீர்ப்பாயம் அவருக்கு மரண தண்டனை விதித்து உத்தரவிட்டது. இதனிடையே ஹசீனாவுக்கு ஆதரவாக யாரும் போராட்டத்தில் ஈடுபட்டால் அவர்களை கண்டதும் சுட டாக்கா காவல்துறை ஆணையிட்டுள்ளது. ஷேக் ஹசீனாவை ஒப்படைக்க கோரி வங்கதேசம் கடிதம் எழுதியுள்ள நிலையில் ஆக்கப்பூர்வமான வகையில் முடிவெடுக்கப்படும் என்று இந்தியா தெரிவித்துள்ளது. 1000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட விவகாரத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஷேக் ஹசீனாவை இந்தியா ஒப்படைக்க வேண்டும் என கூறி வங்கதேச வெளியுறவுத்துறை மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளது. இதுபோன்ற நேர்வுகளில் நாடு கடத்தல் தொடர்பான இருநாட்டு ஒப்பந்தத்தை சுட்டிக்காட்டிய அந்நாட்டு அரசு
மனித இனத்திற்கு எதிரான குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை ஒப்படைப்பது நட்பு நாடான இந்தியாவின் கடமை என்றும் ஹசீனாவை ஒப்படைக்காமல் இருப்பது நட்பு நாட்டுக்கு உகந்ததல்ல என்றும் கூறியுள்ளது. இதனிடையே ஹசீனா விவகாரம் தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள மத்திய அரசு வங்கதேச மக்களின் நன்மை, அமைதி, ஜனநாயகம் மற்றும் அந்நாட்டின் ஸ்திரத்தன்மையில் அக்கறை கொண்டிருப்பதாகவும் அண்டை நாடுகளுடன் இந்தியா ஆக்கப்பூர்வமாகவே நடந்து கொள்வதே வழக்கம் என்றும் குறிப்பிட்டுள்ளது. கடந்த ஆண்டு இடஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாக வங்கதேசத்தில் மாணவர்கள் நடத்திய போராட்டம் வன்முறையாக வெடித்தது. இதில் 1400க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். நிலைமை மோசமானதால் பிரதமர் பதவியிலிருந்து விலகிய ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார். வன்முறை தொடர்பான வழக்கில் வங்கதேச சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்தது. சவுதி அரேபியாவில் ஏற்பட்ட பேருந்து விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 18 பேர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சவுதி அரேபியாவில் புனித யாத்திரை சென்றவர்களின் பேருந்து மீது எண்ணெய் டேங்கர் லாரி மோதி தீப்பிடித்து எரிந்ததில் தெலுங்கானாவைச் சேர்ந்த 18 பேர் உட்பட 45 இந்தியர்கள் உயிரிழந்தனர். தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமான இஸ்லாமியர்கள் மெக்கா மற்றும் மதீனாவிற்கு புனித பயணம் மேற்கொண்டிருந்தனர். அவர்கள் மெக்காவில் தொழுகையை முடித்துவிட்டு மதீனா நகருக்கு பேருந்தில் சென்று கொண்டிருந்தனர். அதிகாலை 1:30 மணி அளவில் மதீனா அருகே உள்ள முப்ரிஹாத் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த எண்ணெய் டேங்கர் லாரி மீது பேருந்து மோதி விபத்திற்குள்ளானது. இதில் பேருந்து தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்தது. அக்கம்பக்கத்தில் இருந்த மக்கள் அளித்த தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். எனினும் இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த 11 பெண்கள், 10 குழந்தைகள் உட்பட 45 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் 18 பேர் ஐதராபாத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. மற்றவர்களை அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருகிறது. நள்ளிரவில் பயணிகள் அனைவரும் உறக்கத்தில் இருந்தபோது தீப்பிடித்ததால் அவர்கள் தப்பிக்க முடியாமல் போனதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பத்தினருக்கு உதவுவதற்காக ஜெட்டா நகரில் உள்ள இந்திய தூதரகத்தில் 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு மையம் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் இலவச தொலைபேசி எண்ணும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கார்த்திகை முதல் நாளையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோவிலில் திரண்ட 1.5 லட்சம் பக்தர்கள் 6 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடப்பாண்டில் கார்த்திகை மாத மகரவிளக்கு பூஜைக்காக நடை திறக்கப்பட்டது. இதையடுத்து தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் கேரளாவுக்கு இருமுடி எட்டி பக்தர்கள் சாமி தரிசனத்திற்காக குவிந்து வருகின்றனர். அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்ட நிலையில் ஏறத்தாழ 6 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் நடைபாதை மற்றும் புனித படிகள் முழுவதும் தரிசனம் செய்து ஐயப்பனை வழிபட்டனர். நாள் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 90,000 பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் நிலையில் பக்தர்கள் வருகை அதிகரிப்பு காரணமாக நேற்று மட்டும் 1.5 லட்சம் பேர் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சபரிமலை கோவிலில் டிசம்பர் 27ஆம் தேதி மண்டல பூஜை நடைபெறும் நிலையில் அன்று இரவு 10 மணிக்கு நடை அடைக்கப்பட்டு பின்னர் மகர விளக்கு பூஜைக்காக டிசம்பர் 30ஆம் தேதி மீண்டும் திறக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து ஜனவரி 14ஆம் தேதி மகர விளக்கு பூஜை நடைபெறுகிறது. கள்ளக்குறிச்சி அருகே பெற்றோரை இழந்து தவிக்கும் 4 பிள்ளைகளுக்கு அரசு உறுதுணையாக இருக்கும் என முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார். சார் வணக்கம் சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே பெற்றோரை இழந்து நிற்கதி அடைந்த 4 பிள்ளைகளை செல்போனில் தொடர்பு கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கல்விச் செலவை அரசே ஏற்கும் என்று உறுதியளித்து தைரியமூட்டினார். பூட்டை என்ற கிராமத்தைச் சேர்ந்த கமலக்கண்ணன் என்பவரின் மனைவி உயிரிழந்துவிட்ட நிலையில் 3 மகள்கள், 1 மகன் ஆகியோரை வளர்த்து வந்தார். சில மாதங்களாக உடல்நலக் குறைவால் அவதியடைந்த கமலக்கண்ணன் கடந்த 14ஆம் தேதி திடீரென உயிரிழந்தார். தந்தையை பிரிந்த சோகத்தில் இருந்த பிள்ளைகள் அவரது உடலை அடக்கம் செய்ய பணமின்றி நிற்கதியாய் நின்றதைக் கண்டு கலங்கிய கிராம மக்கள் பணத்தை திரட்டி உடலை அடக்கம் செய்தனர். இந்நிலையில் வறுமை காரணமாக 3 மகள்களும் படிப்பை இடைநிறுத்தியதை அறிந்த முதலமைச்சர் அவர்களை தொடர்பு கொண்டு அரசு உறுதுணையாக இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் நேரில் சென்று ஆறுதல் கூறிய அமைச்சர் ஏவா வேலு 1 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கினார். இலவச வீட்டுமனை பட்டாவுடன் கலைஞர் கனவு இல்லம் வீடு கட்டித்தரப்படும் எனவும் தற்காலிக பணி வழங்கப்படும் எனவும் அவர்களுக்கு அமைச்சர் உறுதியளித்தார்.
கோவளம் அருகே சென்னையின் 6வது நீர்த்தேக்கம் அமைப்பதற்கான முதற்கட்ட பணிகளுக்கு நீர்வளத்துறை ஒப்பந்தம் கோரியுள்ளது. சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக பூண்டி, புழல், சோழவரம், செம்பரம்பாக்கம், கண்ணன்கோட்டை, தேர்வாய் கண்டிகை ஏரிகள் உள்ளன. இந்த ஏரிகளில் சேமித்து வைக்கப்படக்கூடிய தண்ணீரை கொண்டு சென்னையில் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. தண்ணீர் பற்றாக்குறையை தவிர்க்கக்கூடிய வகையில் கோவளம் அருகே சென்னையின் 6வது நீர்த்தேக்கம் அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. மேலும் 471 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4375 ஏக்கர் பரப்பில் நீர்த்தேக்கம் அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. நிலையில் 32 கோடி ரூபாய் மதிப்பில் இதற்கான முதற்கட்ட பணிகளை மேற்கொள்ள ஒப்பந்தம் கோரியுள்ளது. மேலும் கடலோர ஒழுங்குமுறை ஆணையத்திடமும் அனுமதி கோரப்பட்டுள்ளது. இதேபோன்று விளையாட்டு நகரம் அமைப்பதற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. செம்மஞ்சேரியில் சுமார் 112 ஏக்கர் பரப்பளவில் 261 கோடி ரூபாய் செலவில் விளையாட்டு நகரம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. வடமாநிலங்களில் குளிர் காரணமாக அதிகரித்த நுகர்வு மற்றும் உற்பத்தி சரிவால் முட்டை விலை வரலாறு காணாத உச்சம் தொட்டிருப்பதாக கோழிப்பண்ணை உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாமக்கல்லில் நடந்த தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அதன் விலையை மேலும் 5 காசுகள் உயர்த்த முடிவு செய்யப்பட்டது. இதனால் 55 ஆண்டு கால தமிழ்நாடு கோழிப்பண்ணை வரலாற்றில் முதன்முறையாக முட்டை கொள்முதல் விலை 6 ரூபாயாக உயர்ந்தது. வரும் நாட்களில் முட்டை விலை மேலும் உயர வாய்ப்புள்ளதாக கோழிப்பண்ணையாளர்கள் சங்க தலைவர் சிங்கராஜ் தெரிவித்துள்ளார். குளிர்கள் அதிகமாக இருக்குது, அதனால கன்சம்ஷன் அதிகமாக இருக்குது. எல்லாமே ஒரு முட்டை சாப்பிட்றப்ப 2 முட்டை 3 முட்டை அந்த மாதிரி லெவலுக்கு போயிட்டு இருக்குது. 80 லட்சம் முட்டைக்கு குறையாம 1 கோடி முட்டை வரைக்கும் ஏற்றுமதி தொடர்ந்து போயிட்டு இருக்குது. அதே நேரம் தங்கத்தை போன்று முட்டை விலையும் நாளுக்கு நாள் உயர்ந்து வருவதாக மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். வியாபாரமும் ஓட்டம் கம்மியாக தான் இருக்கு. நல்லா ஓரளவுக்கு பண்ணிடணும். ஜனம் ஜெகஜகன்னு வந்துச்சு. முட்டை ஹெல்த்து நல்லா சாப்பிடணும்னு ஜனங்க இது பண்ணாங்க. இப்போ விலை ஏற ஏற அவங்க வாங்குறதுக்கு பயப்படுறாங்க. ஒரு 10 முட்டைக்கு பார்த்தீங்கன்னா 75 ரூபா ஆகுது. அதுக்கு 1/4 கிலோ சிக்கனே 50 ரூபா தான் வருது. அதனால நாங்கள் சிக்கனே வாங்கிட்டு போயிடலாம், முட்டை வாங்கணும்னு அவசியமே இல்லை. குளிர்காலம் முடியும் வரை முட்டை விலை குறைய வாய்ப்பில்லை என்றும் கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாகை மீனவர்கள் 31 பேரை நிபந்தனைகளுடன் விடுதலை செய்ய இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 3ஆம் தேதி நாகை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 31 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை பருத்தித்துறை கடற்பரப்பில் அந்நாட்டு கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட 31 மீனவர்களும் பருத்தித்துறை நீதிமன்ற நீதிபதி இந்துஜா முன்பு விசாரணைக்கு ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது மீனவர்கள் 31 பேரையும் நிபந்தனைகளுடன் விடுதலை செய்ய நீதிபதி உத்தரவிட்டார். மீண்டும் இலங்கை கடற்பரப்பிற்குள் எல்லை தாண்டிய வழக்கில் கைது செய்யப்பட்டால் 31 பேருக்கும் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படும் என்று நீதிபதி எச்சரித்தார். இதனையடுத்து 31 மீனவர்களும் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அவர்கள் கொழும்பு அருகே உள்ள மெரியானா முகாமிற்கு மாற்றப்பட்டு ஓரிரு நாட்களில் விமானம் மூலமாக தாயகம் திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நிகர்நிலை பல்கலைக்கழகங்களும் கட்டண நிர்ணயக் குழு நிர்ணயித்த கட்டணத்தை மட்டுமே வசூலிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு பல்கலைக்கழக மானியக் குழு தேசிய மருத்துவ ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் கேளம்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக புகார் எழுந்தது. இதனை எதிர்த்து மாணவர்கள் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கூடுதல் வகுப்புகளுக்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என்று ஏற்கனவே மாணவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழகம் தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதி கூடுதல் வகுப்பு நடத்துவது கட்டாயம் அல்ல என்ற போது அதற்கு கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்ற கேள்வியே எழவில்லை என்று கூறினார். மாணவர்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்க கூடாது என்றும் சான்றுகளை 2 வாரங்களில் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து நிகர்நிலை பல்கலைக்கழகங்களும் கட்டண நிர்ணயக் குழு நிர்ணயித்த கட்டணத்தை மட்டுமே வசூலிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். லாபம் ஈட்டும் வர்த்தக நிறுவனமாக கல்வியை கருதக்கூடாது என்றும் கல்வி சமூகத்திற்கு வழங்கும் உன்னதமான சேவை என்றும் அவர் அறிவுறுத்தினார். துணைவேந்தர்களை தமிழ்நாடு அரசை நியமிக்கும் சட்டம் தொடர்பான வழக்கு விசாரணையை உச்சநீதிமன்றம் டிசம்பர் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் ஆளுநர் காலதாமதம் செய்ததை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் ஆளுநர் நிலுவையில் வைத்திருந்த 10 மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றமே தனது தனி அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் வழங்கி உத்தரவிட்டது. இதையடுத்து துணைவேந்தர் நியமனம் தொடர்பான சட்டத்தை தமிழ்நாடு அரசு அரசிதழில் வெளியிட்டது. இது பல்கலைக்கழக மானியக் குழுவின் விதிகளுக்கு எதிராக இருப்பதாக வெங்கடாச்சலபதி என்பவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம்
உயர்நீதிமன்ற நீதிபதிகள் GR சுவாமிநாதன், V லட்சுமி நாராயணன் அமர்வு தமிழ்நாடு அரசின் சட்டத்திற்கு தடை விதித்தது. இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மேல்முறையீட்டு மனு நீதிபதி சூரியகாந்த் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. மத்திய அரசின் வழக்கறிஞர் துஷார் மேத்தா குடியரசுத் தலைவர் கேள்வி வழக்கில் முடிவு வெளியான பிறகு இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று வாதிட்டார். அப்போது தமிழ்நாடு அரசின் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி, வில்சன் ஆகியோர் இந்த வழக்கிற்கும் குடியரசுத் தலைவர் கேள்வி வழக்கிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெரிவித்தனர். உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரசின் வாதங்களை கேட்காமலேயே இடைக்கால தடை விதித்துள்ளதாகவும் இதனால் 14 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்க முடியவில்லை என்றும் வாதிட்டனர். எனவே சென்னை உயர்நீதிமன்றத்தின் தடையை உடனடியாக நீக்க உத்தரவிட வேண்டும் என்றும் வில்சன் வாதங்களை முன்வைத்தார். இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையை டிசம்பர் 2ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. கடந்த 10 நாட்களாக அண்டை மாநிலங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படாததால் 22 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியான அறிக்கையில் கடந்த 7ஆம் தேதி கேரளாவுக்கு சென்ற 30க்கும் மேற்பட்ட தமிழக ஆம்னி பேருந்துகளுக்கு 70 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக அபராதம் விதிக்கப்பட்டதாகவும், இதேபோன்று கர்நாடகாவிலும் தமிழக ஆம்னி பேருந்துகள் சிறைப்பிடிக்கப்பட்டு 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். இதனால் கடந்த 10 நாட்களாக தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு 150 பேருந்துகள் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும், தமிழகத்திலிருந்து ஐயப்பன் கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இயங்கும் ஆம்னி பேருந்துகளுக்கு சாலை வரி உட்பட 4,50,000 ரூபாய் செலுத்தி பேருந்துகளை இயக்க முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ள உரிமையாளர்கள் சங்கம் இந்த பிரச்சினை தொடர்பாக அமைச்சரிடம் பேசி நல்ல முடிவை தெரிவிப்பதாக போக்குவரத்து ஆணையர் உறுதியளித்ததை சுட்டிக்காட்டியுள்ளனர். சுமூகமான தீர்வு கிடைக்கும் வரையில் வெளிமாநிலங்களுக்கு 600 ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட மாட்டாது என்றும் முதலமைச்சர் தலையிட்டு நல்ல தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். டெல்லியில் பிரதமரை சந்தித்த கர்நாடக முதலமைச்சர் மேகதாது அணைக்கு விரைந்து அனுமதி வழங்க கோரிக்கை விடுத்துள்ளார். மேகதாது அணைக்கு விரைந்து அனுமதி வழங்க பிரதமர் நரேந்திர மோடியை கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்த கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்திற்கு அனுமதி கோரிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், கரும்புக்கான விலை உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு தீவிரம் காட்டி வரும் நிலையில் அதற்கான திட்ட அறிக்கையை மத்திய நீர்வளத்துறையிடம் சமர்ப்பித்தது. அதே நேரம் திட்ட அறிக்கையை கர்நாடக அரசிடம் திருப்பி அனுப்ப மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு பல்வேறு விவசாய அமைப்புகள் முறையிட்டிருந்தன. அண்மையில் இதுகுறித்து தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்றம் மேகதாது அணை குறித்த விரிவான திட்ட அறிக்கை மீது தமிழ்நாடு அரசு, காவிரி நீர் மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் ஒழுங்காற்று குழு ஆகியோரின் கருத்துக்களை கேட்ட பின்னரே மத்திய அரசு அனுமதி வழங்குவது குறித்து முடிவெடுக்க வேண்டும் என உத்தரவிட்டது. இந்நிலையில் டெல்லியில் பிரதமரை சந்தித்த கர்நாடக முதல்வர் மேகதாது அணைக்கு விரைந்து அனுமதி வழங்க கோரியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி செங்கோட்டை கார் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு 43 வயதான பெண் மருத்துவர் மூளையாக செயல்பட்டது கண்டறியப்பட்ட நிலையில் அவரை மேடம் சர்ஜன் என தீவிரவாதிகள் அழைத்தது தெரிய வந்துள்ளது. பரிதாபாத்தில் கடந்த வாரம் பெண் மருத்துவர் ஷாஹின் சாகித் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது வசிப்பிடம் உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடத்திய NIA அதிகாரிகள் பல்வேறு டிஜிட்டல் ஆதாரங்கள், டைரி குறிப்புகளை கைப்பற்றினர். மேலும் ஷாஹினை மேடம் சார்ஜன், அதாவது அறுவை சிகிச்சை நிபுணரை அழைப்பது போல குறியீட்டு வார்த்தையில் சக தீவிரவாதிகள் அழைத்ததும் தெரியவந்தது. ஷாஹினின் செல்போனில் உள்ள வாட்ஸ்அப் தரவுகளை ஆராய்ந்ததில் மேடம் X மற்றும் மேடம் Z ஆகிய இரு பெண்களிடம் அவர் தொடர்ந்து பேசி வந்ததும், ஹவாலா மூலம் 20 லட்சம் ரூபாய் பணத்தை ஏற்பாடு செய்து தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு பெண்களை பணியமர்த்த திட்டமிட்டதும் கண்டறியப்பட்டது. இதில் ஆபரேஷன் ஹம்தாத், மருந்து என தீவிரவாத தாக்குதல்களை குறியீட்டு வார்த்தைகள் மூலம் அனைவரும் பேசிக் கொண்டதை NIA அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். கூடுதல் அதிர்ச்சி தரும் தகவலாக டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிப்பு தினத்தில் இந்த கும்பல் பெரும் தீவிரவாத தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததும் NIA விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதற்காக பல ஆண்டுகளாக இந்த கும்பல் பணியாற்றியதும் கடந்த 2022ஆம் ஆண்டு துருக்கி சென்ற ஷாஹின் ISI தீவிரவாதி அபு உகாஷாவை சந்தித்து பயங்கரவாத நடவடிக்கைக்கு அனுமதி பெற்றதும் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. மாவட்டம் வாணியம்பாடியில் மதராசா பள்ளியில் ஆசிரியர் ஒருவர் மாணவர்களை தாக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் வாணியம்பாடி நகரில் இஸ்லாமிய இறையியல் சட்டம், குரான் போன்றவற்றை போதிக்கும் மதராசா பள்ளிகள் பல உள்ளன. அந்த வகையில் பரிஷாபாத் மசூதியின் மேல்தளத்தில் செயல்பட்டு வரும் மதராசா பள்ளியில் 60 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் மதராசாவில் பணியாற்றும் ஆசிரியர் ஒருவர் மாணவர்களை கடுமையாக தாக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளது.
இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர் சம்பந்தப்பட்ட ஆசிரியரை பணியிலிருந்து விடுவிக்குமாறு கோரிக்கை விடுத்தனர். அதனை ஏற்று ஷாகிராபாத் பகுதியைச் சேர்ந்த ஆசிரியர் ஷுகேப்பை பணியிலிருந்து மதராசா நிர்வாகிகள் விடுவித்தனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் பவாரியா கொள்ளையர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் இறுதி தீர்ப்பை சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் 21ஆம் தேதி வெளியிடுகிறது. ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் சுகவனம் நேற்று நள்ளிரவு முகமூடி கொள்ளை கும்பலால் சுட்டுக் கொல்லப்பட்டார். தீரன் அதிகாரம் படத்தில் வரும் காட்சிகளை நினைவு கூறும் வகையில் கடந்த 2005ஆம் ஆண்டு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் உள்ள முன்னாள் அமைச்சர் ஏ.கே. சுதர்சனம் வீட்டில் புகுந்த பவாரியா கொள்ளையர்கள் அவரை சுட்டுக் கொன்றுவிட்டு அவரது மனைவி மற்றும் மகன்களை தாக்கி 62 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்துச் சென்றனர். இது தொடர்பாக விசாரணை நடத்திய காவல்துறை குழு 2 பேரை என்கவுண்டர் செய்தும் முக்கிய நபர்களான ஓம் பிரகாஷ், ஜெகதீஷ் உள்ளிட்ட 9 பேரை கைதும் செய்தது. இதில் ஓம் பிரகாஷ் உள்ளிட்ட 2 சிறையிலேயே உயிரிழந்த நிலையில் ஜாமீன் பெற்ற 3 பெண்கள் தலைமறைவாகினர். வழக்கு தொடர்பாக 86 சாட்சிகளை விசாரித்து காவல்துறை தரப்பில் சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணையும் முடிவடைந்த நிலையில் சிறையில் உள்ள ஜெகதீஷ் உள்பட 4 பேருக்கு எதிரான தீர்ப்பு வரும் வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்படும் என நீதிபதி அப்ரஹாம் லிங்கன் தெரிவித்தார். திருமணத்திற்கு முன்பு ஆண் பெண் இருவரின் சம்மதத்துடன் வைத்துக் கொள்ளும் உறவு பாலியல் வல்லுறவில் வராது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. 2014ஆம் ஆண்டு நெல்லையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தன்னை திருமணம் செய்வதாக கூறி 9 ஆண்டுகளாக உறவு வைத்துக் கொண்டு தற்போது வேறொரு பெண்ணை திருமணம் செய்ய முயற்சிப்பதாக உடன்படித்த மாணவி புகார் அளித்திருந்தார். இவ்வழக்கு வள்ளியூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அதனை ரத்து செய்ய கோரி குற்றம் சாட்டப்பட்ட இளைஞர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தபோது இருவரின் சம்மதத்துடன் 9 ஆண்டுகளாக உறவில் இருந்து வந்திருப்பதாகவும் திருமணத்திற்கு முந்தைய நெருக்கம் இன்றைய காலகட்டத்தில் சர்வசாதாரணமாகிவிட்டதாகவும் தெரிவித்தார். திருமணத்திற்கு முன்பு ஆண் பெண் உறவில் குற்றம் சாட்டப்பட்டவரின் நோக்கம் தவறானது என்றும் அவருக்கு ரகசிய நோக்கங்கள் இருந்தன எனவும் நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வந்தால் மட்டுமே குற்றம் சாட்டப்பட்டவர் மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்து தண்டனை பெற முடியும் என்று கூறினார். இதனையடுத்து மனுதாரர் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். திருத்தணி அருகே கழிவுநீர் கலந்த குடிநீர் குடித்து 40க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருத்தணி அடுத்த பள்ளிப்பட்டு பகுதியில் கழிவுநீர் கலந்த குடிநீர் குடித்து பெண்கள், குழந்தைகள் என 40க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதாக கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாலின் நகர், ஆஞ்சநேயா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மேல்நிலை நீர்த்தொட்டியில் இருந்து பைப் மூலம் குடிநீர் சப்ளை செய்யப்படும் நிலையில் இதில் பைப் லைனில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீருடன் கழிவுநீர் கலந்ததாக கூறப்படுகிறது. கலப்படமான குடிநீரை பருகிய குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் என 40க்கும் மேற்பட்டோர் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உள்ளிட்ட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். போயிருந்தா அங்கே ஃபோன் போட்டாங்க, மிஸ் இந்த மாதிரி வாமிட் பண்ணுறோம், மோஷன் ஆகுதுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கோம். இங்கே தண்ணி ப்ராப்ளம் நிறைய பேர் அட்மிட் ஆயிருந்தாங்க. என் பையனுக்கும் தண்ணி ப்ராப்ளம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பேரூராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததாக பொதுமக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். இதனிடையே கழிவுநீர் கலந்ததாக கூறப்படும் தண்ணீர் மாதிரியை ஆய்வுக்குட்படுத்தும் பணியிலும் வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணியிலும் சுகாதாரத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையில் கறிக்கடை உரிமையாளரின் வீட்டில் கதவை உடைத்து 50 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னையை அடுத்த மாங்காடு அருகே மலையம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் அன்வர் பாஷா நசரத்பேட்டையில் மட்டன் மற்றும் சிக்கன் கடை நடத்தி வருகிறார். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் அதிகாலை 4 மணிக்கே எழுந்து கறிக்கடைக்கு சென்றவர் பிற்பகலில் வீடு திரும்பிய போது கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவை உடைத்து 50 சவரன் தங்க நகைகள், 1,50,000 ரூபாய் பணம் ஆகியவை காணாமல் போனதைக் கண்டு போலீசுக்கு தகவல் அளித்தார். இதையடுத்து அங்கு காவல்துறையினர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். அதில் சம்பவத்தின் போது 2 சக்கர வாகனத்தில் மாஸ்க் அணிந்து கொண்டு இருவர் வந்து சென்றது தெரியவந்தது. அவர்கள்தான் அன்வர் பாஷா வீட்டில் கைவரிசை காட்டியதும் உறுதி செய்யப்பட்டது. மேலும் சம்பவத்தன்று அவர் கடைக்கு சென்றதை நோட்டமிட்டு அடுத்த சில நிமிடங்களிலேயே திருட்டில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. எஸ்ஐஆர் மூலம் தமிழ்நாட்டில் 1 கோடி பேர் வாக்குரிமையை இழப்பார்கள் என சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். எஸ்ஐஆர் குறித்து தாவேக தலைவர் விஜய் வெளியிட்ட வீடியோவில் எந்த இடத்திலும் தேர்தல் ஆணையத்தை பற்றியோ பாஜகவை பற்றியோ பேசவில்லை என்றும் அவருடைய பேச்சில் மீண்டும் திமுக எதிர்ப்புதான் வெளிப்பட்டு இருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆவடியில் செய்தியாளர்களை சந்தித்தவர்
பீகாரில் தேர்தல் ஆணையமும் பாஜகவும் கூட்டணி அமைத்து வெற்றி பெற்றதாக விமர்சித்தார். எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்துவது யார்? அதற்கு பொறுப்பேற்க வேண்டிய அரசியல் கட்சி எது? அப்படி என்றால் யாரை எதிர்த்து கடுமையாக பேச வேண்டும் என்பதையெல்லாம் வைத்து பார்க்கிற போது அவருடைய பேச்சில் மீண்டும் திமுக எதிர்ப்பு தான் வெளிப்பட்டிருக்கிறதே தவிர உண்மையிலேயே எஸ்ஐஆர் எதிர்ப்பு வெளிப்படவில்லை, பாஜக எதிர்ப்பு வெளிப்படவில்லை. இதனிடையே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை உடனடியாக நிறுத்தக் கோரி சென்னை ராஜரத்னம் மைதானம் அருகே நாம் தமிழர் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர் சந்தித்த அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், எஸ்ஐஆர் நடவடிக்கை மூலமாக தமிழ்நாட்டில் குறைந்தது 1 கோடி பேர் வாக்குரிமையை இழப்பார்கள் என்றார். இப்போ யார் போறது? திமுக மாதிரி ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு மாமன்ற உறுப்பினர் இருக்காங்க, எல்லாரும் அமைப்பு இருக்கு, அவங்க பின்னாடியே போறாங்க, அவங்க வாக்குகளை சரி பண்றாங்க. அதிமுக பெரிய அமைப்பு, எல்லா இடத்துலையும் கிளை இருக்கு, உறுப்பினர் இருக்காங்க. எங்களை போன்ற வளர்ந்து வர்ற பிள்ளைகள் என்ன செய்ய முடியும்? நீ என்ன பண்ணுவ? அங்க போனா என் படம் இருக்குன்னு வச்சுக்கிற, இது சீமானோட வாக்குன்னு தூக்கி. எஸ்ஐஆர் மூலமாக ஆட்சியாளர்கள் தங்களுக்கான வாக்காளர்களை தேர்வு செய்கிறார்கள் என்றும் விமர்சித்தார். பீகாரை போல தமிழகத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் ஜி கே வாசன் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தங்களோடு மேலும் பல கட்சிகள் கூட்டணி சேர்வதற்கு வாய்ப்புள்ளதாக கூறினார். மத்திய அரசோடு இணக்கமான ஒரு சூழல் தமிழகத்தில் அதிமுகவுக்கு இருக்கும்போது ஒத்த கருத்துடைய கட்சிகள், மத்திய மாநில அரசுடைய இணக்கமான கட்சிகள் வெற்றி பெறுவதற்கான சூழல் மேலும் மேலும் பீகார் தேர்தலுக்கு பிறகு பிரகாசமாக அமைந்திருக்கிறது. இதேபோன்று மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினரும் அன்புமணியின் ஆதரவாளருமான சதாசிவம் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினார். சன்னதானப்பட்டியில் அமைந்துள்ள மாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவிற்கு அழைப்புதல் கொடுக்க சதாசிவம் வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவை ஒருங்கிணைப்பது தொடர்பாக பாஜக தனக்கு எந்த அறிவுறுத்தல்களையும் வழங்கவில்லை என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சாமி தரிசனம் செய்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒன்றிணைந்த அதிமுகவை விரைவில் எதிர்பார்க்கலாம் என்றார். தேர்தலுக்கு சில மாதங்களே இருக்குது, அடுத்த கட்ட உங்களுடைய நடவடிக்கை என்னவா இருக்குது? இந்த ஒன்றிணைந்த அதிமுக எதிர்பார்க்கலாம் சொன்னீங்க, அது எப்ப நடக்கும்? விரைவில் அதை எதிர்பார்க்கலாம். அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது நல்ல முடிவாக இருக்கும். தொடர்ந்து பேசிய அவர் பாஜக குறித்த கேள்விக்கும் பதிலளித்தார். ஒருங்கிணைக்க சொன்ன பாஜக அடுத்து என்ன உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க? பாஜக எப்போதுமே எனக்கு அழைத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததில்லை. இல்லை, அமித்ஷா சொன்னதாக நான் அவர்களை சென்று பார்த்தேன். பார்க்கின்ற போது பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது. அமமுகவுடன் சேர்ந்து தவேகவுடன் கூட்டணி அமைப்பீர்களா என்ற கேள்விக்கு பதிலளிக்க மறுத்த செங்கோட்டையன் அதிமுக ஒருங்கிணையும் காலம் விரைவில் வரும் என நம்பிக்கை தெரிவித்தார். உலக சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக கொண்டாடப்படும் தனக்கு நடிப்பை சொல்லிக் கொடுத்த ஆசிரியருக்கு கடைசி மரியாதை செலுத்தினார் நடிகர் ரஜினிகாந்த். திரைத்துறையில் நடிகராக ரஜினிகாந்த் முயற்சித்த போது அவர் சென்னை திரைப்பட பயிற்சி கல்லூரியில் இணைந்தார். அங்கு இவருக்கு நடிக்க கற்றுக் கொடுத்தவர் ஆசிரியர் நாராயணசாமி என்கின்ற கோபாலி. இவரே நடிகர் ரஜினிகாந்தை இயக்குனர் பாலச்சந்தரிடம் அறிமுகப்படுத்தி வைத்ததாகவும் அதுவே ரஜினியின் சினிமா வாழ்க்கையின் திருப்பு முனையாக அமைந்ததாகவும் கூறப்படுகிறது. ரஜினிகாந்த் மட்டுமின்றி அமிதாப் பச்சன், நாசர், சிரஞ்சீவி, ராதாரவி உள்ளிட்ட பல்வேறு உச்ச நட்சத்திரங்களுக்கும் பல இயக்குநர்களுக்கும் இவர் பயிற்சி கொடுத்துள்ளார். இந்த நிலையில் 92 வயதான ஆசிரியர் கோபாலி வயது மூப்பு காரணமாக காலமானார். அவரது உடல் சென்னை மந்தவெளியில் உள்ள வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். இந்தியன் எக்ஸ்பிரஸ், தூர்தர்ஷன் ஆகியவற்றில் கோபாலி பத்திரிகையாளராக பணியாற்றியதுடன் எண்ணற்ற திரைப்படங்களுக்கு திரை விமர்சனமும் எழுதியவர் என்பது குறிப்பிடத்தக்கது.